ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க. அப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன். இது நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் நான் போயிட்டு வந்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. நான் ஏற்கனவே எங்கள் பாப்பா 3 மாதம் குழந்தையா இருக்க சொல்ல போனது. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். மெமரிஸ் மிஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு மெமரிஸ் எடுத்து வைக்கணும்னு ஆசை. அதனால் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இந்த டைமில் இதை அப்லோட் பண்ண நல்லாயிருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நான் போவேன் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அந்த கோவிலுக்கு தஞ்சாவூர் சைடெல்லாம் நான் போவேன்னு நினைக்கவே இல்லை. எங்கள் ஊர் வேலூர் பக்கத்தில் திருவண்ணாமலை அதெல்லாம் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோவிலுன்றதெல்லாம் போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் எங்கள் பெரியண்ணன் தான் பிளான் பண்ணது. ஏன்னா 10 டேஸ் லீவ் கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு 2 டேஸ் அதில் எங்கன்னா டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது. அப்புறம் என் சிஸ்டர் கார் புக் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் பெரிய அண்ணன் எங்களை கூட்டிகிட்டு போனான். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டதுக்கு உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கும் அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோவில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு கோவிலும். அப்புறம் எங்கள் பெரிய அண்ணன் கூட்டிகிட்டு போனாங்க. என் சிஸ்டர் கார் புக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்கிறேன், என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட பங்கு இருக்குது அப்படின்றத நான் எல்லாத்துலேயும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தாலுமே அதில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால தான் நான் பெருமையாக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செஞ்சதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க. அதனால தான் நான் சொன்னேன். அப்புறம் இப்போ ஒரு பிக்ஸ் பார்த்தீங்களா, லிங்கம் பிக். அது நேற்று எடுத்த ஃபோட்டோ போல். இன்றைக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் கிளம்பி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தஞ்சாவூரில் ரூம் எடுத்து புக் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் நாங்கள் கோவிலுக்கு சீக்கிரமாக வந்தோம் காலையிலேயே. அதனால் நாங்கள் வர டைமில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜை பண்ணிகிட்ருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ, அதாவது அபிஷேகம், மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் சரியான வேக்காடு தாங்க முடியல. எங்கள் பாட்டியால் நடக்க முடியாது, அவங்க வயசானவங்க. அதனால் எங்கள் அண்ணியும் எங்கள் பையனும் மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தோம் மேலே. அப்புறம் அந்த தஞ்சாவூர் கோவில் பார்க்கவே அவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சிச்சு. எப்போவுமே அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பெரிய நந்தியெல்லாம் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமில் நாங்கள் காலையிலே போகணுன்னு சொல்லியிருந்தீங்களா, 7 மணிக்கெலாம் போகணும். அதனால் அவ்வளோ ரஷ் கம்மியாக இல்லை அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. நாங்கள் போக சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் 3 ஸ்தானத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அப்படி இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் நந்தி கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் எங்கள் பையனுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு போல். அவன் பாட்டுன்னு ப்ளே கிரவுண்டில் விளையாடுற மாதிரி ஓடிக்கிட்டே. நிறைய பேர் அந்த டிக்டாக்லாம் எடுத்து போடுவாங்க இல்லையா, அந்த புல்வெளி சைடு அந்த அமலா சாட்சிலாம் கூட டிக்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸ்லாம் கூட பார்த்தோம். பட் எங்களுக்கு டைம் கிடைக்கல அங்கேயே நின்று அந்த மாதிரி டிக்டாக்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக போகிறதுக்கு. நாங்கள் ஒரே நாளில் 3 கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பாருங்கள், அவ்வளோ பெரிய லிங்கம் ஃபஸ்ட் டைம் பார்த்து அதுலேயும் அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் பார்க்குறது ப்ரீஷியஸ் மூமெண்ட்டு. நல்லா பார்த்தோம். ஆனால் உள்ள சரியான வேக்காடு, அதுதான் ஒரு கஷ்டம். ஏன்னா எங்களுக்காக சொல்லலை, குழந்தைங்கள வச்சுட்டு இருந்தோம். 2 பேருமே குட்டி குட்டி பசங்க. பாப்பா சுத்தமாக தாங்கலை, 3 மாதம் குழந்தைன்றதுனால. ஃபீட் பண்ணுற பேபி வேறு. நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டேன் கொஞ்சம். பட் இருந்தாலும் அவரை எப்படி சொல்கிறது, சோதிச்சியாவது அவரை பார்க்க வைக்குவார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இதுதான் எங்கள் ஃபேமிலி. இதில் கொஞ்சம் பேர் இல்லை, நாங்கள் போனவங்கள மட்டும் காமிச்சேன். எங்கள் பாட்டி, பியூட்டிஃபுல் பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால தான். அப்புறம் எங்கள் பையனை எங்கள் வீட்டுக்கார் வளைச்சி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தார். என்னை எடுத்தாரோ இல்லையோ, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்னை ஓங்கி ஃபோட்டோ ஷூட் எடுப்பார். இப்போ பிள்ளையத்தான் ஓங்கி எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ ஹாப்பி. அப்புறம் அதில் நிறைய பார்த்தோம். எங்கள் வீட்டுக்கார் தான் கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தார். இப்போ அந்த கோட்டை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த கல்வெட்டு. அப்போ நம்ம ஒரு பிளேஸில் உள்ளே போய் உட்காந்துட்ருக்குற டைமில் மேலே பார்த்தா நிறைய கொச்சன்னு இருக்குங்க. நான் இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் தஞ்சாவூரோட பெரிய கோவிலோட மேப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் காலங்காத்தால எடுத்தது இது தான் வந்து கொஞ்சம் மாற்றி எடிட் பண்ணிவிட்டேன். ஸோ தஞ்சாவூர் கோயிலோட பெருமைகள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பாருங்கள், நான் அப்போலாம் வந்து விலாகெல்லாம் போடவே இல்லை. சத்தியமாக நான் யூடியூப்லலாம் இல்லை. அப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஒரு பழைய சேனலில் இருக்கும். பட்டு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டதில்லை. பாருங்கள், அப்பயே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என் ஃபோனில் கிட்டத்தட்ட 8000 ஃபோட்டோஸ்க்கு மேலே இருக்கும். அவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் அப்போயே எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க, நான் எங்கள் பையன் எங்கள் பொண்ணு 3 பேருமே கேரளா ட்ரெஸ் மாடலில் இருப்போம். எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கலரில் இருப்பார். அவர் வந்து அவர் வந்து கெத்துன்னு நினப்பு அவருக்கு. அதனால் அதேமாதிரி கலர் ஷர்ட் இல்லை, அந்த மாதிரி கோல்டன் கலர் மாதிரி. அதனால் நாங்கள் 3 பேரும் சேம் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு ஹாப்பி. நான் வந்து பிளான் பண்ணதெல்லாம். அப்புறம் எங்கள் பையன் சோதிச்சான் பாருங்கள், நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் போங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் அப்பாவும் 2 பிள்ளைங்களும் நடந்துட்டு வந்துருந்தாங்க. நாங்கள் அதோட தஞ்சாவூர் பெரிய கோவில் பயணத்தை முடிச்சுட்டு அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த கோவில் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவிலுக்கு. அந்த பிளேஸ்லாம் கூட நான் மறந்துட்டேங்க, திடீர்னு போகணும். அந்த சாய்பாபா கோவில் பிளானில் இல்லை. சமயபுரம் கோவில், தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறம் இன்னொரு கோவில் எதனா ஒன்று போய்க்கலாம், இல்லை வீட்டாண்டு இருக்கிற கோயிலுக்கு கூட போய்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போயிட்டு இருந்தோம். பட் அன்னைக்கு தினம் பார்த்தீங்களா எங்களுக்கு சாய்பாபாவை பார்க்குற அருளும் கிடச்சிருந்தது. போகிற வழியில் அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சாய்பாபா கோவில் அந்த சைடு வழி அப்படின்னு கண்ணில் தென்பட்டுச்சு. உடனே எங்கள் அண்ணன் எனக்கு அந்த கோவில் தெரியும், செம்மையாக இருக்கும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் டிரைவ் பண்ணிலாம் நான் பார்த்ததே இல்லை. அவர் லைசன்ஸ்லாம் வச்சுருக்காரு. அண்ட் தென் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் லைசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்து ஓட்டுவார். ஆனால் எங்ககிட்ட சொந்தமாக கார் இல்லை இல்லையா, அதனால் அதிகமாக ஓட்டத்தில்லை. எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன், அவருக்கும் கொஞ்சம் அப்பப்போ ஓட்டக்கூடு அப்படின்னு கேட்டதுக்கு கொடுத்தாரு எங்கள் அண்ணன். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டிகிட்டு வந்தார். நான் வேறு அதை ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் ஃபஸ்ட் டைம் ஏன் முன்னாடி ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வேறு சாருக்கு வெக்கம் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் இந்த மெமரிஸ்லாம் கிடச்சிட்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி. சார் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு வேறு என்ன திட்டிகிட்டு இருந்தார், பொடி பயிட்டுக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா இதுதான் சாய்பாபா கோவில். அப்படியே அந்த வெளி பிளேஸ்லாம், அந்த ரோடெல்லாம் வந்து அப்படியே ஃபாரின் இடம் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ க்ளீனாகவும். அண்ட் தென் வந்து பார்க்குறதுக்குமே அப்படி இருந்துச்சு. பாருங்கள் அந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா, உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கானதெல்லாம் நிறைய இது உள்ளே இருந்துச்சு. சரி வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருந்துச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த ரதத்தில் வர மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒன்று இருந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் உள்ளொன்று பார்த்திங்கன்னா இது வந்து கும்பிடுற இடம் சாய்பாபாவை. கேர்ள்ஸ் பார்ட்டு, பாய்ஸ் பார்ட்டு. கேர்ள்ஸ் போய் கும்பிடுற ரெண்டுமே வந்து சாய்பாபா தான். ஆனால் கேர்ள்ஸ் தனியாக போய் கும்பிட்ற மாதிரியும் பாய்ஸ் தனியாக போய் கும்பிட்ற மாதிரியும் அப்படிலாம் இருந்துச்சு. அங்கே வரும் இதெல்லாம் பார்ப்பீங்க. அப்புறம் சாய்பாபா போய்க்கு அப்புறம் வந்து அங்கேயும் சிவனை பார்த்தோம். 2வது டைமும் அந்த சிவன் அவரை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சமயபுரமும் போயிருந்தோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் சாய்பாபா கோவிலாக இருந்தோம் இல்லைங்களா, இங்கே பிரம்மனையும் பார்த்தோம், சிவனையும் பார்த்தோம், சாய்பாபா 3 பேரை பார்த்தோம். அண்ட் தென் வந்து அந்த சமயபுரம் கோவிலுக்கு போனோம்ல, அங்கே சொல்கிறேன் அங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்கள். இதை தான் சொன்னேன், கேர்ள்ஸ் அங்கே கும்பிடணுமா, இந்த சைடு எங்கள் வீட்டுக்கார் இங்கேருந்து நாங்கள் அங்கே இருக்கிறத பிக் எடுத்தார். கேர்ள்ஸ் ஒரு பக்கம் கும்பிடுற மாதிரியும் பாய்ஸ் ஒரு பக்கம் கும்பிடுற மாதிரியும் வந்து ரூம் மாதிரி அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சம் பிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பிரம்மன், இங்கே வந்து பிரம்மனை பார்த்தோம். இங்கே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு சரி இங்கே பிரம்மன் இருக்காருன்னு கும்பிட்டு போனால், சமயபுரத்தில் பார்த்தா சமயபுரத்துலேயும் பிரம்மன், அந்த பிரம்மா வித்தியாசமாக இருந்தார், இந்த பிரம்மா ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் அந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வளைஞ்சுலாம் வந்துச்சு அந்த பிளேஸில், அந்த உள்ள மண்டபம் மாதிரி. நீ என்ன அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டாண்ட இருக்கிற நிறைய கருமாரி அம்மா கோவிலுக்கும், சிவன் கோவிலுக்கும், முருகர் கோவிலுக்கும், எல்லா கோவிலுக்கும் போவோம். ஆனால் இந்த சாய்பாபா கோவில் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன், யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் தான்,
இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா இப்போ சிவன் இப்போ இதில் கூட காமிச்ச சிவன் பிரம்மா 2 பேரை பார்த்தோம் ஓகே. ஆனால் நிறைய பிளேஸ் அங்கே போய் சுற்றி பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே சாய்பாபா தான். ஆனால் தனித்தனி பிளேஸ். அதுக்கு என்ன அர்த்தம்லாம் தெரியல. அது எதனா கைடன்ஸ் பண்ணுறவங்க இருந்தால் அது தெரியும். அது அப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கட்டி முடித்தாங்களாம். அந்த டைமில் நாங்கள் போயிருந்தோம். அதனால் ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச வர பார்த்துட்டு வந்தது அவ்வளோதான். எனக்கு இதுதான் ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையுமே சாய்பாபா தான். அப்புறம் இந்த பிளேஸை வந்து தென் ஷீரடி அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதான் நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த திசையில் போனால் அந்த கோவில் இருக்குது அப்படின்னு காமிச்சிச்சுல, அதை பார்த்து தானே நாங்கள் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தென் ஷீரடி அப்படி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஷீரடியை டெமோவாக இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு இங்கே அண்ணன் சொன்னாங்க. அது உண்மையாக எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சிவன்கிட்ட ஒரு வேண்டுதல், ஏப்பா அங்கே நிறைய வேண்டிட்டு வந்துட்டேன், அதே தான்ப்பா இங்கேயும் நான் சொல்லுவேன், நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வேண்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு வர சொல்லவே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டாங்க, வயசானவங்க இல்லையா, அதனால் முடியல. அதனால் சாய்பாபா கோவிலுக்கு எங்கள் பாட்டி மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தது எங்கள் வீட்டுக்காரர், அதனால் ஃபோட்டோலையும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்க மாட்டார். ஸோ அப்புறம் வந்து எங்கள் பாட்டியை கார்லேயே வச்சு பூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி அவங்க ஒண்டியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் சமயபுரம் கோவிலுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு சமயபுரம் கோவிலுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் சரியான ரஷ்ஷுங்க. நாங்கள் மே மாதம்ட்டு போனால் கோவில் குளத்தில் இருக்கிறவங்க தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் டூராக நினச்சி போனோம், அந்த மாதிரியே நிறைய பேர் வந்துருந்தாங்க போல். அங்கே வேறு நிறைய கட்டிகிட்டு இருந்தாங்க இடிச்சிட்டு சமயபுரம் கோவில். நிறைய வந்து அந்த கல் மேலெல்லாம் தாண்டி போயிட்டுருந்தோம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த கோவிலும் நல்லா பெருசாக பிரம்மாண்டம். நான் சமயபுரம் கோவில் போனதும் இல்லை, எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து பார்த்தது. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இது பாருங்களேன், கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. பிரம்மாங்க, அங்கே ஒரு பிரம்மாவை பார்த்தோமா, இங்கே ஒரு பிரம்மா. இந்த பிரம்மா எப்படி இருக்காரு பாருங்கள், மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சள் பூசி வச்சு டிஃப்ரெண்ட் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சமயபுரம் கோவிலில் ரஷ்ஷுனால ஆளுக்கு தனித்தனியாக போய் மூலஸ்தானம் பார்த்துட்டு வந்தோம். கும்பலாகவே இல்லை. அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா மாமனும் தங்கச்சி பொண்ணும் மாலை போட்டுக்கின்னு வராங்க. அப்புறம் வந்து செம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 4-5 கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்கார் மிஸ்ஸிங், ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் தான் ஃபோட்டோ எடுத்தார். ஸோ நல்லபடியாக வந்து சமயபுரம் மாரியம்மனும் பார்த்தாச்சு. 3 கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்களுடைய தஞ்சாவூர் அண்ட் சாய்பாபா கோவில் சமயபுரம் விளாக். பிடிச்சிருந்தா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தேவை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அண்ட் ஃபேமிலிஸ். பாய்.